வெறும் 5% டிசீஸ் தான் டிஃபெக்டிவ் புரோட்டீன்ஸால, அதாவது ஹெரிடிட்ரியா வர்றதுனால கிரியேட் பண்ணப்படுதுங்கய்யா. 95% நோய்கள், இல்னஸஸ், ஃபால்ட்டி சிக்னல்ஸாலையும் ஃபால்ட்டி பர்செப்ஷன்ஸாலையும் கிரியேட் பண்ணப்படுதுங்கய்யா. இதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அதனால உங்கள் உடலுக்கும் உடலுக்குள்ளும் வெளியிலும் நிகழும் அனைத்திற்கும் நீங்களே பொறுப்பு. இது புரிஞ்சாதான் கரெக்ட் பண்ண ஆரம்பிப்போங்கயா. எவ்வளவு நாள் வரைக்கும் மற்றவங்களையே பிளேம் பண்ணிட்டு இருக்கோமோ, லைஃப பிளேம் பண்றது, ஒய்ஃப பிளேம் பண்றது, சுத்தி இருக்கவங்களை பிளேம் பண்றது, இவன் கொடுக்கிற தொந்தரவு, இவன் கொடுக்கிற துக்கம், இவன் கொடுக்கிற ஸ்ட்ரெஸ், இவன் கொடுக்கிற டார்ச்சர்னால தான் நான் இப்படி ஆயிட்டேன்னு எல்லாரையும் பிளேம் பண்ணிட்டு கடைசியில கடவுளையும் பிளேம் பண்றது. உன்னை இவ்வளவு பிரார்த்தனை பண்ண, இவ்வளவு வேணேன், கோயிலா சுத்தனை கொடுக்கலையேன்னு கடவுளையும் பிளேம் பண்ணிட்டு அந்த பிளேம் பண்றதையே டிவோஷன் வேற சொல்லிக்கிறது. அந்த டிசப்ஷனை டிவோஷன் சொல்லிக்கிறது.